Hey, hi, hello மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 52 ரிவ்யூ ஷோ ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே. நம்ம தீபக் தான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம தீபக் வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock மாதிரி எந்திரிச்சு, ஸோ நம்மளோட பொம்மை உள்ளே போயிடுச்சா இல்லை வெளியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவரோட பொம்மை வெளியே தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் வேக்கப் சாங் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இந்த அன்ஷிதா அண்ட் ஜாக்லின் வந்துட்டு கிவ் அப் பண்ணாமல் 3:30 மணி வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. ஸோ பொம்மையை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு மஞ்சரியோட பொம்மையும் நம்மளோட அன்ஷிதா தீபக்கோட பொம்மையும் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆனந்தி தீபக் கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ அன்ஷிதா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களால முடியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தீபக் சொல்கிறாரு, இட்ஸ் ஓகே ஃபைன் தான், நான் எப்போவோ வந்து வித்ட்ரா பண்ண சொல்லிட்டேன், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனந்தி வந்துட்டு சரியான பிளேயரு, ஸோ அவள் வந்துட்டு மறைமுகமாக வந்து கேம் ப்ளே பண்ணுறா, அவள் வந்துட்டு நீ இந்த கால் வந்துட்டு நீ எடுத்துருக்கணும்னு ஜாக்லின்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொன்னாப்படி. ஸோ எனக்கு வந்துட்டு இதை பார்க்குறக்கு ரொம்ப வந்துட்டு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்துட்டு நம்மளோட முத்துக்குமார்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படி. எஸ், அஃப்கோர்ஸ் ஆனந்தி ஒரு குட் பிளேயர் தான். ஸோ அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு மற்றவங்களை தூண்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மஞ்சரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தீபக் வராரு. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மஞ்சரி நேற்றே அஃபிஷியலாக வந்துட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் காலையில் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எகெயின் அன்ஷிதா கிட்ட நம்மளோட விஷால் தீபக் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷிதா வந்துட்டு சூப்பரான ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முத்துக்குமார் வந்துட்டு அன்ஷிதாட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படி. ஸோ அன்ஷிதாவுக்கு வந்துட்டு இந்த மஞ்சரி பொம்மை போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்து ஆனந்தி ஜெஃப்ரிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஜாக்லின் வர அப்படி. ஜாக்லின், நான் அவங்கள்ட்ட பேச விருப்பம் இல்லை, அப்புறமேல் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிக் பாஸ் என்ன டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா, ஸோ வீட்டுக்குள்ளே வர்றப்போ ஒரு முகம், அதுக்கப்புறம் இவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யார் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கண்டஸ்டன்ஸ்கிட்ட கேட்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு இந்த சாச்சனாவை வந்துட்டு தர்ஷிகா சொன்னாங்க பார்த்தீங்களா, வர்றப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அடமெண்ட்டாக இருப்பா, இப்போ அவள் புரிஞ்சுக்கிறா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, அது மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அதுக்கப்புறம் நம்மளோட ஜெஃப்ரி வந்துட்டு நம்மளோட ராணாவை பற்றி சொல்கிறா அப்படி. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவோட ஒப்பீனியனை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அன்ஷிதாவை வந்துட்டு முத்துக்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ வர்றப்போ வந்துட்டு அன்ஷிதா வந்துட்டு வேறு முகமாக இருந்தாங்க, இப்போ வந்துட்டு கேம் பிளேயர் மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சௌந்தர்யா ஃபீல் பண்ணி நம்மளோட சிவாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டு பார்க்குறேன், இப்போ ஜாக்லின்ட்ட நான் ஃப்ரெண்டாக பார்க்குறேன், பட் என்னை யாரும் அப்படி பார்க்குறதில்ல, ஈஸியாக என்னை வந்துட்டு கேம்லேருந்து வெளியேற்றிடுறாங்க, நான் தான் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி அண்டு ரயானுக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்துட்டு சீக்கிரட்டாக பேசுகிறாங்க சிவகுமார்கிட்ட. ஸோ நம்மக்கிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரயான் கொஞ்சம் பொசசிவ் ஆகுறாருங்க மக்களே. ஸோ மேபி தெரியல இது ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை லவ்வான்னு எனக்கு தெரியல. ஆனால் ரயான் வந்துட்டு கொஞ்சம் பொசசிவ் ஆகிறாரு. நீங்கள் தான் எங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா பர்சனல் விஷயம்லாம், அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்கிற அப்படி. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின்ட்டு வந்துட்டு நம்ம சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு ரயானும் ஜெஃப்ரியும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. நம்மளோட ரயான்ட்ட சௌந்தர்யா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்கிட்ட பேசு, நீயும் ஜெஃப்ரியும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ரயான்ட்ட கேட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிட்ட கேட்டு பார்த்தாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்குறப்பவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சௌந்தர்யா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா ஒரு கால் எடுக்கிறாங்க எஸ் ஏ சார்ஜட் அப்படிங்கிற முறையில். ஸோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு கப் கிளாஸ் கழுவாமல் வச்சுருக்காங்க, காஃபியோ இல்லை டீயோ குடிச்சிட்டு. ஸோ யார் அது பாயாசம் நினைக்கிறேன், பாயாசத்தை குடிச்சிட்டு கழுவாமல் வச்சுருக்காங்க. ஸோ இது யார் வந்துட்டு கழுவுனீங்களோ அது சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் வெளியில் மலையில் போய் நிற்கிறாங்க. ஸோ ரயான் சொல்கிற அப்படி, ஆமாம் நீ சத்தியம் பண்ணியே வந்துட்டு யாரும் சொல்லியா ட்ராஃபி மேலேயே, அப்போ உன் மேலே சத்தியம் பண்ணி யாராவது வந்துட்டு உன் மேலே அக்கறைப்பட்டு யாராவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி ரயான். ஸோ அங்கே ஃபன் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பவித்ராவும் ஆனந்தியும் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளோட தர்ஷிகாவை பற்றி.
ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த லவ் விஷயந்தான், விஷாலோட இருக்கிற லவ் விஷயந்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி டாஸ்க் நடக்குதுங்க மக்களே. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாஸ்க் வந்துட்டு அது ஒரு சின்ன டாஸ்க் தான். ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் இருக்கிறது மாதிரி யார் இங்கே பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ அதை சொல்லி முடிக்கிறாங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம்தான் இந்த பொம்மை டாஸ்க். ஸோ பொம்மை டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம முத்துக்குமாருக்கு என்ன தோணுதுன்னா, அருண் அண்ட் சௌந்தர்யா ஒன்றுன்னு தோணுது. அதை பற்றி நம்மளோட தீபக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே கேமை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அருண் வந்துட்டு வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொம்மை டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க மக்களே. ஸோ இந்த டாஸ்கில் அடி தடி ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அடிச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த பொம்மை டாஸ்க்குக்காக. அப்பப்பப்பப்பா ஐய ஃபஸ்ட்டு கொண்டு போகிறப்பவே ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சரி, சாச்சனா, ஆனந்தி இவங்கெல்லாம் ஒரு டீம் மாதிரியும், அதுக்கப்புறம் தர்ஷிகா, விஷால் இவங்கெல்லாம் ஒரு டீம் மாதிரியும், பவித்ரா, அதுக்கப்புறம் இவர் ரஞ்சித் ஒரு டீமு, அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொருத்தராக பிரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றி மாற்றி ரூல்ஸ் வேறு போட்டுக்கிறாங்க நம்ம பிக் பாஸு. அடித்து தும்சம் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவுட் ஆகிறது வந்துட்டு இந்த டேல ஃபஸ்ட்டு அவுட் ஆகிறது வந்து தர்ஷிகா. ஸோ விஷாலும் ஜாக்லினும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. விஷால் மேலே பயங்கர ஒரு ஃபோர்ஸே வந்து அட்டாக் பண்ணுது அந்த பொம்மை எடுக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே வந்துட்டு விஷால் அண்ட் ஜாக்லினுக்கு பயங்கரமாக ஃபைட் வருதுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அன்ஷிதா பொம்மை தான் வந்துட்டு அவுட் ஆகிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் நடக்குது. ஸோ இதில் யார் வந்துட்டு அன்ஷிதாவோட பொம்மையா இல்லை வந்துட்டு ரஞ்சித்தோட பொம்மையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரஞ்சித் கரெக்டாக தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அன்ஷிதா தான் அவுட் ஆகிறாங்க மக்களே. ஸோ தேர்டாக வந்துட்டு யார் அப்படின்னா நம்மளோட முத்துக்குமார் அவுட் ஆகிறாரு. ஸோ முத்துக்குமார் நம்மளோட சாச்சனாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து அன்ஷிதாவோட பொம்மை வச்சேன். ஸோ அருண் யாரோட பொம்மை வச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு சாச்சனா சொல்கிறாங்க சிவாவோட பொம்மை. அப்போ அன்ஷிதாவோட பொம்மையும் வச்சா அவன் எப்படி 2 பொம்மையும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முத்துக்குமாருக்கு தோணுது. ஸோ முத்துக்குமார் அருணை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இல்லை நான் கன்ஃபியூஸ் பண்ணுறக்காக தான் அப்படி கொண்டு போய் வைக்கிற மாதிரி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அருண் சொல்கிறா அப்படி. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்குங்க மக்களே. அந்த டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடிதடி ஆச்சு இல்லைங்களா, நம்ம விஷாலுக்கு வந்துட்டு கழுத்தில் அடிபட்டுருச்சு போல். ஸோ நம்மளோட தர்ஷிகா தான் பார்த்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஊட்டி விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையாடா, கடைசி 8வது ரவுண்ட்லேயோ 10வது ரவுண்ட்லேயோ இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க மக்களே. ஸோ கடைசியில் வந்துட்டு நம்மளோட தர்ஷிகா வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்லையா, அதுக்கு வந்துட்டு விஷால் வந்துட்டு நம்ம தர்ஷிகாவை வந்துட்டு விசாரிச்சிட்ருக்காங்க மக்களே. ஸோ எனக்கு என்னமோ தெரியல. ஸோ நம்ம விஷால் வந்துட்டு ப்ளே பண்ணுறாரா, இல்லை உண்மையாலுமே லவ் பண்ணுறாரா, இல்லை 2 பேர்த்துக்கும் அஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த நம்மளோட பவித்ராவும் வந்து ஆனந்தி வந்துட்டு காண்டாகுது. பவித்ராவுக்கு ரொம்பவே காண்டாகுது. பவித்ராவுக்கு என்ன பொசசிவோ என்னன்னு தெரியலைங்க மக்களே. ஸோ பொறுத்திருந்து தான் பார்ப்போம். ஸோ கடைசியாக வந்துட்டு நம்மளோட சிவா வந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அச்சமில்லைங்கிற பாட்டோட முடிச்சுட்டாருங்க மக்களே. இன்னைக்கு இந்த எபிசோட் இதோட முடியுதுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய் மக்களே.